ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் கேலண்டரை பார்த்தீங்களா? யார் வர்றாங்க? எஸ், நம்ம ஆடி மாதம் வந்துடுச்சு. ஆடி மாதம்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? அம்மன் கோவிலா, இல்லை 50% டிஸ்கவுண்ட் ஆடி தள்ளுபடியா, இல்லை புது மாப்பிள்ளையை பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு சீன் போடுற ரீல்ஸா? இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஆடி மாதத்தை பற்றின சில சுவாரஸ்யமான உண்மைகள், ஏன் இதை சூறாவளி மாதம்னு சொல்கிறாங்க, நாம் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு மொத்த கதையையும் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சூரியன் தன் பயணத்தை தொடங்குகிற தட்சிணாயன காலம்தான் இந்த ஆடி மாதம். தேவர்களுக்கெல்லாம் இது மாலை பொழுது. இந்த மாதத்தில் அம்மன் வழிபாடு ரொம்ப முக்கியம். வீட்டில் ராகி கூழ் செஞ்சு வேப்பிலை வச்சு அம்மனுக்கு திருவிழா கொண்டாடுவாங்க. இந்த மாதம் முழுக்க பெண்களுக்கே முக்கியத்துவம். ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி பூரம், ஆடி அமாவாசைன்னு ஒரே ஸ்பெஷல் வைப்ஸ் தான். ஆடி காற்றுல அம்மியும் பறக்கும்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அறிவியல் படி பார்த்தா இந்த மாதத்தில் காற்று ரொம்ப வேகமாக அடிக்கும். நம்ம முன்னோர்கள் சும்மாவா சொன்னாங்க, ஆடி பட்டம் தேடி விதைன்னு ஒரு பழமொழி இருக்குது. இந்த காற்றும் அடுத்து வர்ற மழையும் விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இது வெறும் சாமி கும்பிட்ற மாதம் மட்டும் இல்லை, நமக்கு உணவு கிடைக்க போகிறதுக்கான பேசிக் மாதமும் இதுதான். இப்போ நம்ம ட்ரெண்டிங் டாபிக் வருவோம். புதுசாக கல்யாணமான தம்பதிகளை ஏன் ஆடி மாதத்தில் பொண்ணு வீட்டுக்கு அனுப்புகிறாங்க? ஆடி மாதத்தில் பொண்ணு கன்சீவான சரியாக 10 மாதம் கழித்து சித்திரை மாதம் ஏப்ரல் மே கத்திரி வெயிலில் குழந்தை பிறக்கும். அந்த கடுமையான வெயிலில் குழந்தைக்கும் அம்மாவுக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் வரக்கூடாதுன்னு தான் இந்த கேப். எப்படியோ நம்ம மீம் கிரியேட்டர்ஸ்க்கு நல்ல கண்டென்ட் கிடச்சிருச்சு. ஆடி மாதம் வந்தாச்சு, என் புருஷனை பிரித்து கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு ஒரே ட்ரெண்டிங்காக தான் போயிட்டுருக்கோம் ரீல்ஸ் ஃபுல்லாக. அடுத்து நம்ம வீட்டு பெண்களுக்கு ரொம்ப பிடிச்ச செக்ஷன் ஆடி தள்ளுபடி. பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ 50% ஆஃபர்னு போத்தீஸ், சென்னை சில்க்ஸ் பக்கம் கூட்டம் அலை மோதும். அசல் கான்செப்ட்ஸ் என்னென்னா, ஆடி மாதத்தில் பிஸ்னஸ் கொஞ்சம் டல்லாக இருக்கும்னு முன்னாடி நினச்சாங்க. அதனால் பழைய ஸ்டாக்காக கிளியர் பண்ண டிஸ்கவுண்ட் தந்தாங்க. ஆனால் இப்போது அதுதான் பெரிய பிஸ்னஸ் சீசனாக மாறிடுச்சு. ஸோ மக்களே, ஆடி மாதம்ங்கிறது வெறும் பேய் மாதமோ இல்லை சுப நிகழ்ச்சிகள் பண்ணக்கூடாத மாதமோ இல்லை. இது நம்ம கலாச்சாரம், அறிவியல் மற்றும் கொண்டாட்டம் சேர்ந்த ஒரு சூப்பர் மாதம். உங்கள் ஊரில் ஆடி திருவிழா எப்படி நடக்கும்? கூழ் காய்ச்சுவாங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா.